பாஜகவை இணைப்பு என்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி டிடிவி சின்னம்மா ஓபிசி இணைப்பதில் அவருக்கு அதில் ஒரு ஒரு முரண் இருக்குது. பாஜகவுக்கு அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா இவர் ஒன்றுபட வேண்டும் என்று பெயரளவில் சொல்லுகிற பாஜக, இவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் நம்மிடம் இப்படி கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்பதனால் இவர்கள் இப்படி பிரிந்தே இருப்பதை பராமரிக்கிறதுலையும் பாஜக கவனமாக இருக்கிறது. இந்த ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடி தான் நீடிக்க வேண்டும் என்று பாஜக ஒரு வகையில் விரும்புகிறது. அப்போ பாஜகவை இணைப்பதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியும் பாஜகவும் களத்துக்கு போகிறாங்க. ஆனால் இணைப்பு என்பதை உறுதியாக கட்டளையிடாத பாஜக பிரிந்தே இருப்பது பாஜகவின் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்தது என்பதனால் பாஜக பிரித்து வைத்து கொண்டே இரண்டு அணியையும் தன் தலைமையில் அது பராமரித்து வருகிறது. ஆகவே எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு இருக்கிற இந்த அரசியல், தமிழ் நிலத்தை தமிழ் மண்ணை ஆள்வதற்கு அவர்கள் செய்கிற திட்டம் அல்லது அந்த வேட்கை, அந்த முயற்சி கூட, தந்திரம் அல்லது அறிவு கூட, நாட்டையே தொடர்ந்து 30 ஆண்டுகள் ஆண்டவர்களுக்கு எந்த அக்கறை இல்லாத, அறிவில்லாத இப்படி மூடர்களாக பிரிந்து சிதைந்து தன்னுடைய மண்ணை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மக்களை பிறர் ஆள, அந்நியர்களை ஆள அனுமதிக்கிற இந்த போக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தில், வரலாற்றில் பெரிய சோகமான வேதனைக்குரிய சூழலாக தான் நம்ம இதை பார்க்குறோம்.